ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை கோயிலுக்கு தான். மற்ற டீட்டெயில்ஸ்லாம் காரில் போகும்போது பேசுவோம். அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயத்த நான் சொல்ல போகிறேன். நம்ம சேனலுக்கு பார்த்தீங்கன்னா மானிட்டைசேஷன் கிடச்சிருக்கு. அதுக்காக சப்போர்ட் பண்ண நம்ம சப்போர்ட்டர்ஸ்க்கும் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் ரொம்ப நன்றி. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 11 மணி. நாங்கள் 3 மணிக்கு திருவண்ணாமலை போய் ரீச் ஆனால் போதும். எங்கள் ஊர்லேருந்து திருவண்ணாமலைக்கு பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 100 கிலோமீட்டர் வரும். அதை நாங்கள் 2 மணி நேரத்தில் ரீச் பண்ணிடுவோம். ஆனால் வந்து டைம் நிறைய இருக்கிறதுனால போகிற வழியில் சாத்தனூர் டேமுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் திருவண்ணாமலைக்கு போக போகிறோம். சாத்தனூர் டேம்லேருந்து திருவண்ணாமலை பார்த்திங்கன்னா வெறும் 25 கிலோமீட்டர் தான். இது நாங்கள் என்ன ரூட்டில் நாங்கள் வந்தோம்னு பார்த்தீங்கன்னா ஊத்தங்கரை, செங்கம், திருவண்ணாமலை இந்த ரூட் தான். இந்த ரூட்டில் நீங்கள் வந்தீங்கன்னா நீங்களும் இந்த டேமை விசிட் பண்ணி பாருங்கள். இந்த ரோட்டில் அப்படியே நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டே இருந்தீங்கன்னா திருவண்ணாமலைக்கு போகலாம். ரைட் எடுத்தால் சாத்தனூர் டேமுக்கு போகிற வழி. நாங்கள் வீட்டிலேருந்து கிளம்பும்போது டைரெக்டாக கோயிலுக்கு போகிறது தான் பிளானு. ஆனால் இங்கே வழியில் வரும்போது தான் யோசித்தோம், ரொம்ப டைம் இருக்கே, நம்ம போனால் சீக்கிரமாக போயிடுவோம். அதனால் வழியில் இருக்க சாத்தனூர் டேமை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம போகலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். நாங்கள் எல்லாருமே சாத்தனூர் டேமுக்கு வர்றது இதுதான் ஃபஸ்ட் டைம். இங்கே முதல்ல பண்ணலாம் இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க. அப்புக்கும் அப்படியே காட்டலான்னு சொல்லிட்டு தான் நாங்கள் வந்திருக்கோம். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நம்ம இப்போது டேமோட என்ட்ரன்ஸுக்கு வந்தாச்சு. டேமோட என்ட்ரன்ஸ்லேயே வழக்கம் போல் எல்லா டேம்லேயும் இருக்க மாதிரி டிக்கெட் கவுண்டர் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு 5 ரூபா, 2 வீலர் எடுத்துகிட்டு வந்தால் 10 ரூபா, அதுவே காராக இருந்தால் 20 ரூபாய்க்கு டிக்கெட் வாங்கணும். நம்ம டிக்கெட் வாங்கியாச்சு. இங்கேருந்து நம்ம இப்போ கிளம்பலாம். இப்போ நம்ம என்ன பிளான் பண்ணியிருக்கோன்னா அப்படியே கார்லேயே டைரெக்டாக டேமுக்கு லாஸ்ட் எண்டு வரைக்கும் போயிட்டு அங்கேருந்து அப்படியே வீடியோ எடுத்துட்டோம். அப்படியே அங்கே என்னென்ன இருக்கோ அதெல்லாம் விசிட் பண்ணிவிட்டு வரலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். இதுதான் பார்த்தீங்கன்னா டேமோட லாஸ்ட் எண்டு. இங்கே சைடில் நிறைய போட்லாம் நிறுத்தி வச்சுருந்தாங்க. ஆனால் போட்டிங் போகிறதுக்கான எந்த அறிகுறியுமே இல்லை. ஒருவேளை வீக்கெண்டில் மட்டும்தான் போவாங்களா என்னன்னு தெரியல. திடீர்னு எங்கள் கூட இருந்தவங்களாம் எங்கடா காணாமல் போயிட்டாங்கன்னு தேடி பார்த்தா இங்கே வந்து எல்லாரும் ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு இருக்காங்க. எப்போ பார்த்தாலும் சாப்பாடு சாப்பாடு. இனிமேல் சாப்பாடை பற்றி பேசினா வாய் இருக்காது. ஜீவாவுக்கும் லாவண்யாவுக்கும் கரெக்ட் டைமில் சாப்பிட்றணும். முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஜீவாவுக்கு கரெக்டாக சாப்பாடு டைம் வந்தால் புலம்பிக்கிட்டே இருப்பான். இங்கே வந்தோடனே ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு இருக்காங்க. சப்போஸ் வந்து நான் ஏதாவது வேணான்னு சொன்னால் 2 பேரும் கேங் சேர்ந்து என்னை திட்ட ஆரம்பிச்சிருவாங்க. ஃப்ரூட்ஸ்லாம் வாங்கிட்டு நெக்ஸ்ட் இப்போ எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பேர்ட்ஸ்லாம் இருந்தது நாங்கள் பார்த்தோம் வர்ற வழியில். இப்போ அங்கே தான் போயிட்டுருக்கோம். அப்புக்கு பார்த்தீங்கன்னா எங்கேயாவது இந்த மாதிரி வெளியில் சுற்றுறதா இருந்தால் அவனுக்கு பயங்கர ஆர்வம், ரொம்ப ஜாலி ஆகிடுவான். போட்டிங் போகிறதுல அப்புக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்ட் அதிகம். ஆனால் அங்கே போட்டிங் போகலான்னு பார்த்தா யாருமே இல்லை. அதனால் நாங்கள் அவனை ஏதோ ஒன்று சொல்லி இங்கே கூட்டிகிட்டு வந்துட்டோம். பேர்ட்ஸ்லாம் இருக்க இடத்துக்கு பக்கத்தில் வந்துட்டோம். அந்த பேர்ட்லாம் கத்துற சவுண்டு கேட்கும்னு நினைக்கிறேன். நீங்களே அப்படியே கேளுங்க, அதுக்கப்புறம் நான் கண்டினியூ பண்ணுறேன். இங்கே பாருங்கள், தெரியும்னு நினைக்கிறேன், வெள்ளை எலி இருக்குது. இந்த மாதிரி எலியெல்லாம் என் லைஃப்லேயே நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். இந்த இடமே பார்த்திங்கன்னா இந்த பேர்ட் சவுண்டும் இந்த மரம் இந்த இயற்கையெல்லாம் பார்த்திங்கன்னா யாருமே இல்லாததுனால ரொம்ப சைலண்ட்டாக ரொம்ப காமாக இருக்குது. அப்படியே இங்கேயே பீஸ்ஃபுல்லாக கொஞ்ச நாள் இருக்கலாமா அப்படிங்கிற மாதிரி ஃபீலிங் வருது. இந்த இடத்துக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஊஞ்சல், சீசா இந்த மாதிரி விளையாடுற இடம் இருந்தது. அப்படியே அங்கே போய் கொஞ்ச நேரம் விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அங்கே தான் நாங்கள் போயிட்டுருக்கோம். நாங்கள் அங்கே போகிறது அப்பு விளையாட வைக்கலான்னு சொல்லிட்டு அங்கே போனதுக்கப்புறம் எங்களுக்கே அதில் ஜாலியாக விளையாடலான்னு தோணிச்சு. அதுக்கப்புறம் அங்கே என்ன நடந்துச்சுன்றதை நீங்களே பாருங்கள். నువ్వు లేను దొప్పని పల్టికొండి పడాలి అది అముక 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 జీవా అముక జీవా అముక இப்போ விடுறா பாப்பா பறந்துட்டு
தூக்கிட்டு பைங்களா ஜீவா விளையாடின டயர்டில் என் தம்பிக்கு திரும்ப பசி எடுத்துருச்சு போல இருக்குது. அவன் காரப்பொரி வாங்க கிளம்பிட்டான். நம்ம விளையாடுறதுக்கு ஆப்போசிட்லேயே பார்த்தீங்கன்னா ஃபிஷ் அக்வேரியம் போட்டிருந்தாங்க. அங்கே தான் நம்ம போகிறோம். இங்கே வந்து ஃப்ரீ கிடையாது, டிக்கெட் வாங்கிட்டு தான் உள்ளே போனோம். உள்ளே போனால் அப்போ ஜாலியாக இருப்பான் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் உள்ளே போனோம். அங்கே ஃபிஷ் டிராயிங்லாம் பார்த்து அவன் பயந்துட்டு இருந்தான். இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு எங்கே போக போகிறோன்னு பார்த்தீங்கன்னா முதலை பண்ணைக்கு தான். அந்த பார்க் ஏரியாவிலேருந்து கொஞ்சம் தூரம் உள்ளே போகணும் அப்படின்னு சொன்னாங்க. அதனால் நாங்கள் கார்லேயே கிளம்பிட்டோம். அங்கேயும் பார்த்தீங்கன்னா டோக்கன் வாங்கிட்டு தான் நம்ம உள்ளே போகணும். முதலை பண்ணைக்குள்ளே வீடியோலாம் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் நாங்கள் தெரியாமல் ஒரு கிளிப் மட்டும் எடுத்திருக்கோம், பாருங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய முதலையெல்லாம் இருந்தது, நிறைய முதலைங்க இருந்தது. அதுவும் இல்லாமல் இங்கே ஒரு பேட் ஸ்மெல் வந்துக்கிட்டே இருந்தது. இங்கே வந்து வீடியோவே எடுக்கக்கூடாதுன்னு சொல்லி அங்கங்கே போர்டு வச்சுருக்காங்க. அதுவும் இல்லாமல் அங்கே நிறைய கேமரா வச்சு அதை வாட்சும் பண்ணிகிட்ருக்காங்க. சப்போஸ் நீங்கள் வந்து அப்படி எடுத்தீங்க அப்படின்னா ஃபைன் கட்டணும் அப்படிங்கிற மாதிரி போர்டெலாம் அங்கங்கே இருக்குது. நீங்கள் யாராவது இங்கே வந்தீங்கன்னா கொஞ்சம் பார்த்து சேஃபாக இருந்துக்கோங்க. மதியம் லஞ்ச் டைம் வந்துச்சு. ஸோ இப்போ நாங்கள் சாப்பிட போகிறோம். நாங்கள் வீட்டிலிருந்தே பார்த்தீங்கன்னா ஃபுட்டெல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டோம். அதனால் பக்கத்துலேயே ஒரு பார்க்கில் உட்காந்து எல்லோரும் சாப்பிட்டுட்ருக்கோம். சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் இங்கேருந்து டைரெக்டாக நம்ம திருவண்ணாமலைக்கு தான் போக போகிறோம். நாங்கள் சாப்பிட்டுட்டு இருந்த இடத்து பக்கத்தில் ஒரு லேடிஸ் கேங் வந்து போயிட்டுருந்தாங்க. அதில் 2 அக்கா பார்த்தீங்கன்னா ஏதோ ஹனிமூனுக்கு வந்த கப்புள் மாதிரி ஜாலியாக பாட்டு பாடிட்டு தோள் மேலே கையை போட்டுட்டு ரொமான்ஸ் பண்ணுற மாதிரி பேசிட்டு போயிட்டுருக்காங்க. அதை பார்த்து தான் நாங்கள் எல்லோரும் சிரிச்சிட்டு இருந்தோம். நாங்கள் எல்லோரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு அங்கேருந்து நாங்கள் கிளம்பியாச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா டேம் கொஞ்சம் நேரத்தில் திறந்து விடுவாங்க, நீங்கள் வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு அக்கா சொன்னாங்க. அதனால் கொஞ்சம் நேரம் நாங்கள் வெயிட் பண்ணி பார்த்தோம். ஆனால் அங்கே திறக்கவே இல்லை. கோயிலுக்கு போகிறதுக்கு டைம் ஆச்சு அப்படிங்கிறதுனால நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம். இங்கே லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா சயின்ஸ் பார்க்னு ஒன்று இருக்குது. ஆனால் அங்கே யாருமே ஆளே இல்லை. வெயில்னாலையா இல்லை புதுசாக கட்டியிருக்கிறதுனாலையான்னு தெரியல. ஆனால் அங்கே ஓப்பன் பண்ணி விட்டாலுமே வெயில்னால யாருமே போக மாட்டாங்க. இப்போ நம்ம டேமை விட்டு வெளியே வந்தாச்சு. இதோட இந்த விலாகை எண்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் நம்ம திருவண்ணாமலைக்கு போயிட்டு அங்கே எடுக்கிற வீடியோவை நான் நெக்ஸ்ட் வீடியோவை அப்லோட் பண்ணுறேன். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலுக்கு அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கெலாம் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ண சொல்லுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. நம்ம சேனலில் வர எல்லா வீடியோஸையும் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள்.